நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம். வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். சட்ட விரோத சூதாட்டம் சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது. நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாததே வைரஸ் பரவல் சம்பவங்களுக்கு காரணம். பாதுகாப்புக்கும் மக்களின் நல்லிணக்கத்துக்கும் ஊறு விளைவிக்கும் விவகாரங்கள் குறித்து துணிந்து புகார் செய்ய முன் வருமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஸ்லாங்கூர் சுங்கைபுலோவில் மேற்கொள்ளப்படும் சட்ட விரோத சூதாட்ட நடவடிக்கை தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்படும் விவகாரம் தொடர்பில் தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடூர் அவ்வாறு கருத்துரைத்தார். சூதாட்ட கும்பலுக்கு உடந்தையாக செயல்படும் எந்த ஒரு போலீஸ் அதிகாரியிடமும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் எச்சரித்தார். வாட்ஸ்அப் செயலி மூலமாக அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தி வாயிலாக அவர் அந்த எச்சரிக்கையை விடுத்தார். ஸ்லாங்கோர் சுங்கைபுலோவில் சட்ட விரோதமாக மேற்கொள்ளப்படும் சட்ட விரோத சூதாட்ட நடவடிக்கை தொடர்பில் மாவட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சம்பந்தப்பட்ட பகுதியில் போலீசாருடன் JIPS தர கட்டுப்பாட்டு உயர் நெறித்துறையினரும் இணைந்து சோதனை நடவடிக்கையை மேற்கொள்ள பணிக்கப்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் சொன்னார். அந்த சட்ட விரோத நடவடிக்கை தொடர்பில் பெறப்பட்ட புகார்கள் அனைத்தையும் விசாரிக்கும்படி அவ்விரு தரப்பினருக்கும் உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். அதே சமயம் அவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அமலாக்க உறுப்பினர்களுக்கு அறிவுரையும் நினைவூட்டலும் வழங்கப்பட்டுள்ளது. மெத்தன போக்குடன் செயல்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடூர் குறிப்பிட்டார். பேஸ்புக் சமூக அகப்பக்கத்தில் ஹாட் பர்கர் மலேசியா எனும் கணக்கில் இடம்பெற்றிருந்த காணொலி ஒன்று அண்மையில் அஸ்ரி ஜங்கோட் எனும் பெயருடைய மற்றொரு பேஸ்புக் பயனரின் பக்கத்தில் பகிரப்பட்டது. அதனையடுத்து சுங்கைபுலோவில் உள்ள சில கடைகளில் மேற்கொள்ளப்படும் சட்ட விரோத சூதாட்டம், கடத்தல், சிகரெட் விற்பனை நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கோர் சுங்கைபுலோவில் சட்ட விரோத சூதாட்டத்திற்கு உடந்தையாக இருந்த போலீஸ் அதிகாரிகள் அல்லது உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் எச்சரித்தார். பேஸ்புக் சமூக அகப்பக்கம் வாயிலாக வெளியிடப்பட்ட அது தொடர்பான காணொலி குறித்து போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது. புகார்கள் கிடைத்தால் அது தொடர்பில் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றத்தை புரிந்தவர்கள் மட்டுமல்ல, அதற்கு உடந்தையாக செயல்படும் அதிகார தரப்பினரும் எதிராகவும் கட்டொழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். அதனால் புகார்கள் இருந்தால் அதனை உள்துறை அமைச்சின் தலைமை செயலாளரிடம் பொதுமக்கள் நேரடியாக தெரிவிக்கலாம். சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வது சம்பந்தப்பட்ட நபரின் பாதுகாப்புக்கு மறுட்டலாக அமையலாம் என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அண்மைய காலமாக நாட்டில் சிவகங்கை, கூராவ் ஆகிய இரு தொற்று சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக பெருநாட்காலத்தை அடுத்து தொற்று எண்ணிக்கை உயர்வு கண்டது. அவ்விரு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் அடையாளம் கண்டு பரிசோதிக்கப்பட்டனர். அதன் வாயிலாக பெருநாட்கால உபசரிப்புகளின் வாயிலாக வைரஸ் பரவி இருப்பது கண்டறியப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கடா, சிவகங்கை, பேராக்கூராவ் ஆகிய இரு தொற்று சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானோர் குடும்ப உறுப்பினர்கள் ஆவர். 2 வயதிலிருந்து 70 வயது வரைக்குமான சிறார்களும் முதியவர்களும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் அடங்குவர். பெருநாள் காலத்தில் வீட்டில் உபசரிப்புகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு அந்த அனுமதி உட்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று நண்பகல் மணி 12 வரையில் நாட்டில் புதிதாக தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை 11 ஆகும். அதில் 5 வெளிநாடுகளில் தொற்று கண்டது. அவர்கள் அனைவரும் மலேசியர்கள் ஆவர். உள்நாட்டில் தொற்றுக்கு ஆளாகிய 6 5 உள்நாட்டவர்கள். அந்த 5 3 கூராவ் தொற்று சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள். குணமடை 19 பேர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை.
பெர்லிஸின் இரு பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. குவாலா சங்லாங் கிராமமும் தானா திம்போல் கிராமமும் அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட இரு பகுதிகள் ஆகும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். பெர்லிஸில் சிவகங்கை தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஏதுவாக குறிப்பிட்ட சில பகுதிகளில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. குவாலா சங்லாங், தானா திம்போல் ஆகிய இரு கிராமங்களில் உள்ள 191 வீடுகளைச் சேர்ந்த 872 பேர் அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தற்போது அமலில் உள்ள SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளுடன் கூடுதலாக சாலை போக்குவரத்து சோதனையும் மேற்கொள்ளப்படும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் சொன்னார். Pergerakan keluar masuk oleh penduduk setempat atau penduduk dari luar kawasan PKPD adalah tidak dibenarkan sama sekali, dilarang. Walau bagaimanapun, pergerakan penduduk di dalam kawasan PKPD adalah dibenarkan. Jadi mereka bebaslah untuk keluar, untuk membeli barangan dan sebagainya. Kerana premis perniagaan di bawah perkhidmatan keperluan asas ataupun esensial dibenarkan beroperasi. Dan masa operasi dihadkan dari jam 8 pagi hingga jam 6 petang. சம்பந்தப்பட்ட இரு பகுதிகளிலும் உள்ள அரசாங்க அலுவலகங்களும் கல்விக் கூடங்களும் மூடப்படும் எனவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். பள்ளி வாசல்களில் சமய நடவடிக்கைகள் நிபந்தனைகளுடன் மேற்கொள்ளப்படும் வேளை முஸ்லிம் அல்லாதோரின் வழிபாட்டு தலங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு கடுமையாக்கப்பட்ட இரு வட்டாரங்களில் உள்ள மக்கள் அனைவரும் கோவிட்-19 மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். கூட்டரசு அரசாங்கத்தின் ஒப்புதலை பெறுவதற்கு முன் கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் எந்தவொரு விதிமுறைகளையும் வெளியிட வேண்டாம் என அனைத்து மாநில அரசாங்கங்களுக்கும் நினைவுறுத்தப்பட்டுள்ளது. 1988ஆம் ஆண்டு தொற்றுநோய் தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் எந்தவொரு விதிமுறையையும் அறிவிக்கும் முழு அதிகாரம் கூட்டரசு அரசாங்கத்திற்கு மட்டுமே உள்ளதை டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் சுட்டிக்காட்டினார். கூட்டரசு அரசாங்கத்தின் அறிவிப்புக்காக காத்திருக்காமல் மாநில அரசாங்கம் எடுக்கும் முடிவு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் கூறினார். 1988ஆம் ஆண்டு தொற்று நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டம் கூட்டரசு அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை வழங்கும் சட்டமாகும். சபா சரவா மாநிலங்களை தவிர நாட்டில் உள்ள இதர மாநிலங்களுக்கு அதுபோன்று அதிகாரம் வழங்கும் சட்டம் எதுவும் இல்லை என்பதை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். Jadi setiap peraturan hanya boleh dikeluarkan oleh Kerajaan Persekutuan berdasarkan Akta 342 ini. Kesan daripada kerajaan negeri mengumumkan peraturan tanpa kelulusan Kerajaan Persekutuan, peraturan tersebut tidak boleh dikuatkuasakan. Kalau pihak polis tidak boleh mengambil tindakan untuk menangkap mereka dan mengenakan kompaun kecuali diluluskan oleh Kerajaan Persekutuan. நாடாளுமன்றத்தில் இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலாக்கம் மீதான அமைச்சர்கள் சிறப்பு கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார். பொது பயிற்சி கழகங்களில் தனிமைப்படுத்தும் நடவடிக்கைக்காக விதிக்கப்படும் 150 ரிங்கிட் கட்டணம் 100 ரிங்கிட்டாக குறைக்கப்படுகிறது. தங்கும் விடுதியிலும் பொது பயிற்சி கழகத்திலும் தங்குவதற்கு ஒரே மாதிரியான கட்டணம் விதிக்கப்படுவது ஏற்புடையதாக இல்லை என பெறப்பட்ட புகாரை அடுத்து அந்த கட்டணம் மறு ஆய்வு செய்யப்பட்டது. தங்கும் விடுதியிலும் பொது பயிற்சி கழகத்திலும் ஒரே மாதிரியான வசதிகள் இல்லை. அதையடுத்து இருவேறு கட்டணத்தை அரசாங்கம் விதிக்க முடிவெடுத்திருப்பதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். தங்கும் விடுதியில் தனிமைப்படுத்தும் நடவடிக்கைக்கான கட்டணம் 150 ரிங்கிட்டாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து திரும்பும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர் 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் பொது பயிற்சி கழகத்தில் ஒரே
அறையில் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படும். அவ்வாறு கூடுதலாக இரண்டாவது நபராக ஒரே அறையில் தங்குபவருக்கு நாளொன்றுக்கு 50 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படும். அந்த கட்டணம் உணவுக்கான செலவாகும். 12 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு கட்டணம் இருக்காது. B40 குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் சிறையிலிருந்து விடுவிக்கப்படும் பொருளாதார ஆற்றல் இல்லாத கைதிகளுக்கும் கட்டணம் விதிக்கப்படாது. பெற்றோர்களின் சுமையை குறைக்கும் வகையில் பள்ளி மாணவர்கள் அணியும் முகக்கவசம் தொடர்பான சில பரிந்துரைகள் சுகாதார அமைச்சிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன. கண்ணாடி அல்லது துவைத்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய துணியிலான முகக்கவசத்தை அணிவித்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் பரிந்துரைகளும் அதில் அடங்கும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அதுபோன்ற முகக்கவசங்களை பயன்படுத்துவதால் பெற்றோர்களின் சுமை குறையும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக 3 அடுக்குகள் கொண்ட முகக்கவசங்கள் மட்டுமே வெளியிடப்பட்டு வந்தன. அவை அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களால் மட்டுமே தயாரிக்கப்படுவதால் அவற்றை தயாரிப்பதற்கான செலவினமும் அதிகமாக உள்ளது. அதனால் துணியினால் ஆன முகக்கவசம் அல்லது கண்ணாடி முகக்கவசம் ஆகியவற்றை பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அவற்றை சுத்தம் செய்து மீண்டும் பயன்படுத்த முடியும். அந்த பரிந்துரை அங்கீகரிக்கப்பட்டால் அரசாங்கம் அதன் பயன்பாட்டினை கட்டாயமாக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே சிவகங்கை தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் மாநிலங்களில் மாநிலம் கடந்து பயணிப்பதற்கான தடையை விதிக்க அரசாங்கம் இன்னும் உத்தேசிக்கவில்லை என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். கடா, பர்லிஸ் ஆகிய மாநிலங்கள் சிவகங்கை தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளன. எனினும் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் முழுவதும் நடமாட்டம் இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை. மாறாக தொற்றால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அப்பகுதிகளில் உள்ளவர்கள் மட்டுமே வெளியில் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றார் அவர். மக்களவை செய்திகள். MA 63 எனும் 1963 ஆண்டு மலேசிய உடன்படிக்கையில் கையெழுத்தான விவகாரங்களை சரிபார்க்கவும் செயல்படுத்தவும் அமைக்கப்படவிருக்கும் சிறப்பு மன்றத்தின் உறுப்பினர்கள் நியமனம் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. விரைவில் அந்த நியமனம் குறித்த விவரங்கள் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என சபா சரவா மாநில விவகாரங்களுக்கான பிரதமர் துணை அமைச்சர் டத்து அனிஃபா ஹஜார் தாயிப் தெரிவித்தார். சபா சரவா மாநில அரசாங்கங்களுடன் இணைந்து MA 63 உடன்படிக்கை செயலாக்கத்தை முழுமையாக கண்காணிக்க அந்த சிறப்பு மன்றம் தோற்றுவிக்கப்பட உள்ளது. எண்ணெய், எரிவாயு வளம் மீதான வணிக ரீதியிலான உரிமை போராட்டத்திற்கு தீர்வு காணும் நோக்கில் பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு ஏதுவாக சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும் என இதற்கு முன் அரசாங்கம் அறிவித்திருந்தது. அரசாங்கத்தின் அம்முயற்சி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு டத்து அனிஃபா ஹஜார் தாயிப் பதிலளித்தார். அதே சமயம் எண்ணெய், எரிவாயு விவகாரம் உட்பட சிறப்பு ஒதுக்கீடுகள் குறித்தும் கலந்தாலோசிக்க கூட்டரசு அரசாங்கத்தையும் சரவா மாநில அரசாங்கத்தையும் உட்படுத்தி சிறப்பு பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 0.8 விழுக்காட்டு ரப்பர் சாலை நிர்மாணிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக CMB எனும் ரப்பரை கொண்டு சாலைகளை நிர்மாணிக்கும் தொழில்நுட்பத்தின் கீழ் 10 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் 400 முதல் 500 டன் ரப்பரை பயன்படுத்தி சாலைகள் நிர்மாணிக்கப்பட்டதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ வி ஜெக் சிங் தெரிவித்தார். அது மிகவும் குறைவான விழுக்காடு என்றாலும் அதனைக் கொண்டு 202.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலையை நிர்மாணிக்க முடிந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 3 ஆண்டுகளாக நாட்டில் உள்ள 60 விழுக்காட்டு பெண்கள் பெப்ஸ்மியர் முறையின் வாயிலாக கர்ப்பப்பை நுழைவாயில் புற்றுநோய் பரிசோதனையை செய்து கொள்ளவில்லை. 2019 ஆண்டுக்கான தேசிய சுகாதார மக்கள் தொகை ஆய்வின் வாயிலாக அது தெரியவந்துள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நூர் அஸ்மி கசாலி தெரிவித்தார். வலி, கூச்சம் போன்ற காரணங்களால் மலேசிய பெண்கள் பலர் அந்த சோதனையை செய்து கொள்ள முன் வருவதில்லை என்பதால் HPV பப்பிலோமா வைரஸ் சோதனை முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு செப்டம்பரில் அறிமுகம் கண்ட அந்த சோதனை முறை கோலாலம்பூர், புத்ராஜயா, கிடா, கிளாந்தான் ஆகிய 4 இடங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது. 2023 ஆண்டுக்குள் நாடு முழுவதும் அதனை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் சொன்னார்.
நாட்மா தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனத்தின் கீழ் தொடங்கப்பட்ட கோவிட்-19 உதவி நிதி திட்டத்தின் வழி பெறப்பட்ட தொகையில் 2,97,30,000 ரிங்கிட் செலவிடப்பட்டுள்ளது. தற்சமயம் அந்நிதி 1,45,10,000 ரிங்கிட் மட்டுமே எஞ்சியிருப்பதாக சிறப்பு விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ரிஸ்வான் முகமது யூசுப் தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு கடுமையாக்கப்பட்ட பகுதிகளில் உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது, தொற்றால் உயிர் இழந்தவர்களை நல்லடக்கம் செய்யும் பணிகள், சிகிச்சை காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டதால் வருமானம் இழந்தவர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை ஆகியவற்றுக்காக அந்த நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸ்லாங்கூர் குவாலா ஸ்லாங்கூருக்கு அருகே சுங்கை புலோவிலிருந்து அசாம் ஜாவாவுக்கு செல்லும் கூட்டரசு சாலையை அகலப்படுத்தி தரம் உயர்த்தும் பணிகள் வரும் நவம்பர் மாதத்திற்குள் முழுமை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அட்டவணையிடப்பட்ட கால அவகாசத்தை காட்டிலும் அப்பணிகள் முன்கூட்டியே முழுமை பெறும் என பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபசிலா யூசுப் தெரிவித்தார். 25 கிலோமீட்டர் தூரத்தை உட்படுத்தி இருக்கும் அந்த சாலையை தரம் உயர்த்த ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து சுமார் 1 கோடி ரிங்கிட்டை மிச்சப்படுத்த முடிந்திருப்பதையும் டத்துஸ்ரீ ஃபசிலா யூசுப் சுட்டிக்காட்டினார். அந்த சாலையை நிர்மாணிக்கும் பணியில் அமர்த்தப்பட்ட குத்தகையாளரின் முறையான திட்டமிடலும் கூட்டரசு மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்புமே அதற்கு காரணம் என அவர் சொன்னார். ஸ்லாங்கூர் சுங்கைபுலோவிலிருந்து அசாம் ஜாவாவுக்கு செல்லும் சாலையின் நிர்மாணிப்பு பணிகளை பார்வையிட்ட பின்னர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் செய்தியாளர்களிடம் பேசினார். 2016 ஆண்டு ஆகஸ்ட் 10 தொடங்கிய சம்பந்தப்பட்ட சாலையை அகலப்படுத்தி தரம் உயர்த்தும் பணி அடுத்த ஆண்டு ஏப்ரலில் முழுமை பெறும் என அட்டவணையிடப்பட்ட வேளை அதற்காக 43 கோடியே 60 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தக்கோன் நேஷனல் வர்த்தக மறுசீரமைப்பு திட்டத்தின் வாயிலாக இதுவரை 3,900 சிறு தொழில் முனைவர்களுக்கு 2 கோடியே 80 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட தொழில் முனைவர்களுக்கு உதவ பிஞ்சானா தேசிய பொருளாதார மீட்சி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரிங்கிட் கூடுதல் நிதி ஒதுக்கீட்டிலிருந்து அந்நிதி வழங்கப்பட்டது. இதற்கு முன்னர் பிரிஹாத்தின் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தக்கூன் சிறு தொழில் முனைவர் மீட்சி உதவி நிதிக்காக 20 கோடி ரிங்கிட்டை அரசாங்கம் ஒதுக்கியிருந்தது. அந்த 20 கோடி ரிங்கிட்டும் பாதிக்கப்பட்ட தொழில் முனைவர்களுக்கு கடன் உதவியாக வழங்கப்பட்டதாக தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஒன் ஜுனைடி துவான்கு ஜஃபார் தெரிவித்தார். மேலும் அதிகமான தொழில் முனைவர்களுக்கு தொடர்ந்து உதவும் கடப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தலைநகர் பெங்ராயாட் இரட்டை கோபுரத்தில் தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மீண்டும் சந்திப்போம்.